பொண்ணை பெத்தவளை எடுத்தா அந்த கல்யாணமே நிக்குது. மாப்பிள்ளைய பெத்தவங்க எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும். நம்ம மகன் வாழாம இருக்க கூடாது. அந்த காலத்துல நான் ஜனங்கா இருக்கையில ஐயோ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அவ்வளவு கிராக்கி, அவனுக்கு வேட்டி ஏட்ட தெரியுமா, அவன் வீட்டுல சோத்துக்கு இருந்தா போதும் கட்டி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பொம்பளைய பெத்தவங்க, பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க பொம்பளையெல்லாம் பிள்ளையெல்லாம் அப்படித்தான் சொல்லுது. என் புருஷன் இன்னைக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிறானா, அவன் எல்லாரும் ஐடி கம்பெனிக்கு எங்க வேலைக்கு போறது, அவன் படிச்ச படிப்புக்கு தான் பிஇ படிச்சாலும் அவனுக்கு வேலை கிடைக்கல. அவன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. அப்படியே எங்க ஊர்ல 3 பசங்க இருக்காங்க, எல்லாரும் 45 வயசு ஆச்சு. அவ்வளவு பேரும் துபாய் அங்க போயிருக்கேன். அவன் சொல்றான், ஆச்சு நான் வீடு கட்டினேன், ஏன்டா இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிங்கிற, ஆச்சு நான் வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், எல்லாம் பண்ணேன், ஆனா கல்யாணங்கிறத மறந்துட்டியாடா. வேற என்ன மனசுக்கு வேதனையா இருக்கு. ஆனா நீங்க தயவு செஞ்சு பொண்ணு வீட்டுக்கார ஒரு 40,000 சம்பாதிக்க பொண்ணு காட்டினா இப்ப வாழாதா அந்த பொண்ணு. இருக்கதை வச்சு குடும்பம் நடத்தலாம். நம்ம எல்லாம் நடத்தியா, நம்ம எல்லாம் ₹5,000 சம்பளம் வாங்கித்தான், 5,000 என்ன 4,000 3,000 சம்பளம் வாங்கித்தான் குடும்பம் நடத்தணும். இன்னைக்கு நம்ம வீடு கட்டலையா, கார் வாங்கலையா, என்ன பண்ணல. தயவு செஞ்சு பொண்ணை பெத்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு தயவு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதுல வயசுக்கு வந்த பசங்க ரொம்ப இருக்கிறாங்க. அதனாலதான் மாற்று திருமணம் நடக்கிறதுக்கு காரணமே